இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க 2.5 சென்ட்டுக்குள்ள ஒரு அற்புதமான 3 BHK வீடு கட்டியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், டைனிங், 2 மாஸ்டர் பெட்ரூம், 16க்கு 16 அப்படிங்கிற ஒரு பெரிய ஹால், அப்புறம் அவுட்டர் டாய்லெட், பெரிய கார் பார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு சின்ன இடத்துல நல்லா பட்ஜெட்டில் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஹாலுங்க, 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க 2.5 சென்ட்டுக்குள்ள ஒரு அற்புதமான 3 BHK வீடு கட்டியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், டைனிங், 2 மாஸ்டர் பெட்ரூம், 16க்கு 16 அப்படிங்கிற ஒரு பெரிய ஹால், அப்புறம் அவுட்டர் டாய்லெட், பெரிய கார் பார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு சின்ன இடத்துல நல்லா பட்ஜெட்டில் அருமையாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பர்கோலா பேட்டர்ன் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு வந்து நல்லா மேங்கோ எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஸ்ட்ரைப்ஸு வந்து வெர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இருந்தே நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேங்கோ எல்லோ கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதில் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி லைட்டிங்ஸ் கொடுத்து மிக தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே இருக்குது. முன்னாடி பெரிய 2 மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டில் லேசர் கட்டிங் பண்ணி அதுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா வுட் ஃபினிஷிங்கே கொடுத்துருக்காங்க. டோருக்கு உள்ளே வந்தோம்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு. கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19க்கு 9.5 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாகவே இருக்குது. கீழே ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும், ஜலமூலையில் நம்மளுக்கு போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைச்சிருக்காங்க. சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு 7 அடிக்கு நல்ல ஹெவியான டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் நம்மளுக்கு இந்தியன் ஸ்டைலில் ஒரு அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிவிசியில் டோர் போட்டு நல்லா 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு இந்தியன் கிளாஸ் செட் வச்சு மிக தெளிவாக பண்ணியிருக்கக்கூடியங்க. ஒரு சின்ன இடத்த எவ்வளவு சிறப்பாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுங்க. பட்ஜெட்டும் வந்து ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பட்ஜெட்லேயே இருக்கும். சுற்றி வர இடம் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. உடன் தேக்கில் கொடுத்துருக்காங்க 5க்கு 7 அப்படிங்கிற அளவில். அதில் வந்து இந்த சாய்லர் டிசைன் போட்டிருக்காங்க கிராண்ட் கார்விங்கில். உள்ளே வந்தோம்னா ஒரு பெரிய ஹாலுங்க, 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹால் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாது. நல்ல பிபிசியில் நம்மளுக்கு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பெயிண்டிங் தானுங்க ரொம்ப மார்வலாஸாக இருக்குது. இந்த எடுப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வாலுக்கு டார்க்காகவும் பாக்கி லைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த கோல்டன் எல்லோ கொடுத்துருக்கிறது ரொம்ப எடுப்பாக இருக்குது. ஹாலில் கீழே 2க்கு 4 அப்படிங்கிற அளவு ரெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு கிச்சன், டைனிங் 16க்கு 8 அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனலிங் பண்ண மாதிரி வுட் ஒர்க்கில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே உட்டன் ஃபினிஷ்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஹாலும், அதை ஒட்டி ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு அக்னி மூலையில் 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சனுங்க. கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சம் வர மாதிரி கிராஸ் வென்டிலேஷனுக்கும் ஸ்டோரேஜுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு நிறையா செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க கடப்பாக்கல்ல. அது போக டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரே, டார்க் க்ரேயில் கொடுத்துருக்காங்க. லேஃப்ட்டும் வந்து எல் டைப்பில் போட்டு கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் நம்மளுக்கு கவுண்டர் டாப் போட்டு கொடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் வச்சு நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும் தனியாக நம்மளுக்கு பைப் போட்டு கொடுத்து ஆர்ஓ வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல தெளிவாக கட்டியிருக்கக்கூடிய இந்த கிச்சன் வித் டைனிங்கு, அதுவும் 2.5 சென்ட்டுக்கு கம்மியாகவே மிக சிறப்பாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெகுலர் பெட்ரூம் பார்ப்போங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ரெகுலர் பெட்ரூமுங்க. இதில் மேலே லேப்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு செல்ஃப் ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டு கொடுத்து அதுக்கு சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் நேச்சுரலாக வர்ற மாதிரி நல்ல யூபிவிசி 2 விண்டோஸ் போட்டு கொடுத்து கீழே ஹாலில் இருக்க கலர் வேறு மாதிரியும்
பெட்ரூமுக்கு வேறு கலர் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6x4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஹனிகோம் பேட்டர்னில் உங்களுக்கு 7 அடி டைல்ஸ் போட்டு சோப்பு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கிரானைட்டில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. பிராண்டடில் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் வந்துடும். வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு, ஷவர் செட், வாஷ் பேசின் எல்லாமே வந்துடும். நம்மளுக்கு முன்னாடி தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. பாக்கி எல்லாம் ரெடிமேட் ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் போர்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இது கீழே ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டடி ரூமாவோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கிங் ஸ்பேஸாகவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே போகும்போது கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்து அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லுமே உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ஒரு சைடு டார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்டான எடுப்பான கலர்லேயே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நம்மளுக்கு ரோஸ் கலரில் சூப்பராக இருக்குது இந்த பிங்க்கு. மேலே போனோம்னா ஒரு பெரிய லாபிங்க, 16x6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபிங்க. நேச்சுரல் வெளிச்சம் வர மாதிரி ஹெட்ரூமில் சூப்பரான டைப்பில் உங்களுக்கு விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூமும் தென்கிழக்கு மூலையில் ஒரு பெட்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க, தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. மேலே இருக்கிற ரெண்டுமே 16x10 அப்படிங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது. மேலே ஒரு லேப் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே கிராஸ் வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லையும் ஒரு ஸ்டோரேஜுக்கு செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைல்டான பீச் கலர், எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 6x4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இது வந்து எல்லாமே நேச்சுரலாக பேஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. டைல்ஸ் 7 அடிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. நேச்சுரலாக பென்குயின் பேட்டர்ன்லையும் கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் பெபிள்ஸ் பேட்டர்ன்லையும் மேலே நல்லா வெளிச்சம் வர மாதிரி உங்களுக்கு விண்டோஸ் யூபிவிசியில் வச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க, இந்த லாபி வழியாக நம்மளுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்லெட் அவுட்லெட் வச்சு தென்கிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுவும் 16x10 அப்படிங்கிற அளவில் ஒரு செல்ஃபு, கிராஸ் வென்டிலேஷன், அட்டாச்சு டாய்லெட், மேலே ஒரு லிண்டன் லேஃப்ட், கீழே 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் அப்படின்னு ரெகுலர் பேட்டர்ன்லேயே பண்ணி மிக சிறப்பாக ஒரு 2.5 சென்ட்டுக்கு கம்மியான இடத்துல 1550 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. இதுவும் நல்ல ஸ்பேசியஸான 10x8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசியஸான அட்டாச்சு டாய்லெட்டுங்க. பிராண்டல்ல ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். வாங்க, இந்த லாபியிலிருந்து முன்னாடி போனால் ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ் கீழே கூல் அண்ட் பெயிண்ட், டெரக்கோட்டா பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பர்கோலா பேட்டர்னில் நம்மளுக்கு பால்கனி டிசைன்ஸ் பண்ணி அது ஓப்பன் கவர்டு அப்படின்னு 2 பேட்டர்னில் கொடுத்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைட் விசிட்டுக்கு கால் பண்ணுங்கள். மேலே 2 வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. துணி காய போடுறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல மிக தெளிவாக கட்டியிருக்கக்கூடிய இந்த வீடு ஒத்தக்கால் மண்டபத்துக்கும் மலுமிச்சம்பட்டிக்கும் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் ஐமை ஹோமை பார்த்ததுக்கு நன்றி. கனவு மெய்ப்படும்.